சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்பது யாருக்குமே அவ்வளவாக புழக்கத்தில் இல்லாத பெயராக ஆகிவிட்டது. நீதி கட்சி என்பதுதான் இன்றளவு பிரபலமாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தங்களுடைய ஆட்சி 1920 வருகின்றார்கள். 1921 ஒரு முதல் முயற்சியாக கம்யூனல் ஜீவோ என்பதை அனைத்து பிரிவு மக்களுக்கும் இடஒதுக்கீடு, இந்தியாவிலேயே அனைத்து பிரிவு மக்களுக்கும் இடஒதுக்கீடு என்கின்ற அந்த ஆணையை பிறப்பித்த ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான், தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான். ஆனால் 1922 அவர்கள் கொண்டு வந்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் அதற்கு பின்னாலே வந்த முத்தையா அவர்கள் தன்னுடைய துறையிலே, பதிவாளர் துறையிலே அதனை நிறைவேற்றி அது ஏனைய துறைகளிலும் பின்னாலே வரக்கூடிய நிலை உருவான நிலையில 100 விழுக்காடு இடஒதுக்கீடு 1928 முதல் நடைமுறையில் இருக்கின்றது. 15/12/1928 ஆணை. அதுல பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு 12 இடங்கள் என்று சொன்னால் 5 இடங்கள், பார்ப்பனர்களுக்கு 12 இடங்கள் என்று சொன்னால் 2 இடங்கள், இஸ்லாமியர்களுக்கு 12 இடங்கள் என்று சொன்னால் 2 இடங்கள், ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு 12 இடங்கள் என்று சொன்னால் 2 இடங்கள், தாழ்த்தப்பட்டோர் 12 இடங்கள் என்று சொன்னால் 1 இடம். ஆக அந்த 12 இடங்கள் என்று சொன்னால் ரோஸ்டர் முறையில அது யாருக்கெல்லாம் பிரிவு தர வேண்டும் என்று சொல்லு. ஆனால் அப்பொழுது பிற்படுத்தப்பட்டோர் என்கின்ற அந்த பிரிவிலே இடஒதுக்கீடு இல்லை, பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற பிரிவிலே தான் தரப்பட்டது முதலாக. 1947 அது மீண்டும் திருத்தப்பட்டு 14 இடங்களுக்கு என்கின்ற அளவில அது இந்த இடஒதுக்கீடு வழங்கியது. 100 விழுக்காடு இடஒதுக்கீடு பார்ப்பனர்களுக்கும் சேர்த்து. அதாவது பார்ப்பனர்களுக்கு பொறுத்தவரையில அவர்களுக்கு ஏறத்தாழ 16 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனால் அவர்கள் மக்கள் தொகை 3 விழுக்காடு என்கின்ற நிலையில அதிகம் படித்த நிலையில அவர்களுடைய அந்த அந்த சூழலை கருத்து கொண்டு அதிகமாகவே தந்திருக்கின்றது நீதி கட்சி. ஆனால் இந்த கம்யூனல் ஜீவோ, இந்த வகுப்புவாரி உரிமை, இது 1928 முதல் 1950 வரை நடைமுறையில் இருக்கின்றது. 1950 ஜனவரி 26 அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. உடனடியாக இந்த கம்யூனல் ஜீவோ அதனை எதிர்த்து வழக்கு, 2 வழக்குகள், ஒன்று செண்பகமுத்துராஜன், இன்னொன்று வெங்கட்ராமன். இரண்டுமே, ஒன்று மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி. இதிலே இந்த கம்யூனல் ஜீவோ காரணமாக தங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்பதாக தான் வழக்கு. சென்னை உயர் நீதிமன்றம் தடை விதிக்கின்றது. கம்யூனல் ஜீவோ செல்லாது, அரசியல் சட்டத்தின் பிரிவுப்படி செல்லாது என்று சொல்லுகின்றது. அன்றைய தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கின்றது. உச்ச நீதிமன்றமும் அதனை ஆமோதிக்கிறது. ஆம், இந்த சட்டம் செல்லாது என்று சொல்கின்றது. உடனடியாக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம், இந்த சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு கோரிய போராட்டம், தந்தை பெரியார் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏறத்தாழ 1 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றிருக்கின்றது. அந்த தடைக்கு பின்னாலே ஏறத்தாழ 1 ஆண்டுகள் ஆகஸ்ட் 14, 1950 வகுப்புரிமை நாள் என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்து தந்தை பெரியார் அவர்கள் அனைத்து மக்களும் அதற்காக போராட வேண்டும் என்று அறிவித்தார்கள். மாணவர்கள், ஆசிரியர்கள், வணிகர்கள் என்று அனைத்து பிரிவு மக்களும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். இறுதியாக அன்றைக்கு ஒன்றியத்திலே தலைமை அமைச்சராக இருந்த நேரு அவர்கள் தலைமை அமைச்சராக இருந்த நேரு அவர்கள், சட்ட அமைச்சராக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை உணர்ந்து ஒரு அரசியல் சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இதை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து நாடாளுமன்றத்திலே அதற்கான திருத்தத்தை முன்மொழிகின்றார்கள். 15(4) என்கின்ற பிரிவு உருவாக்கப்படுகின்றது. சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்கின்ற வார்த்தை அந்த 15(4) இருக்கின்றது. 16(4) என்கின்ற பிரிவிலே அந்த வார்த்தை கிடையாது, பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் தான் இருக்கு. 15(4) சோசியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று இருக்கின்றது. இந்த வார்த்தைகள் அரசியல் சட்டத்தின் பிரிவு 340 இந்த வார்த்தைகள் இருக்கின்றது. அதை அப்படியே இங்கே கையாண்டார்கள். அதன் அடிப்படையிலே தான் கல்வியிலே இடஒதுக்கீடு தருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது.
அன்றைக்கு தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் தலைமையிலே நடந்த அந்த போராட்டத்தின் விளைவாக இந்த அரசியல் சட்டத்தினுடைய முதல் திருத்தம் 15/4 உருவாக்கப்பட்டு கல்வியை இடஒதுக்கீடு தருவதற்கான ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்கும் கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாடு தான் முன்னோடி. தந்தை பெரியாருடைய போராட்டம் தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆக அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ந்து சமூக நீதிக்கான போராட்டம், இந்த இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் எப்பொழுதும் இந்த மாநிலம் முன்னணியாக இருப்பதற்கு இவையெல்லாம் வரலாற்றில் இருக்கக்கூடிய குறிப்புகள். இந்த நிலையில தான் 1950 பிறகு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் முதலமைச்சராக வருகின்றார். ஏற்கனவே 1937 அவர் வந்த பொழுது பள்ளிக்கூடங்களை மூடினார். மீண்டும் முதலமைச்சராகினார். அதோடு நில்லாமல் கல்வி என்கின்ற பெயராலே அப்பன் தொழிலை மகன்க வேண்டும் என்பதை அரை நாள் படிப்பு அரை நாள் வேலை என்பதாக ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். ஆனால் அவர் சொன்னது அது ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் என்று தான் அவர் குறிப்பிட்டார். ஆனால் அதை குலக்கல்வி திட்டம் என்று பெரியார் பெயரிட்டார்கள். இன்னளவு குலக்கல்வி திட்டம் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த பெரியார் அவர்கள் குலக்கல்வி திட்டம் என்று சொல்லி அதற்கு எதிராக போராடி 2 முறையும் ராஜாஜி முதலமைச்சரால் 2 முறையும் தந்தை பெரியார் அவர்கள் போராடி அவர் வெளியேறினார். மீண்டும் அவர் அங்கே அந்த போராட்டத்தின் காரணமாக அவர் பதவி விலகினார். ஆனால் அந்த சட்டத்தை அவர் ரத்து செய்யவில்லை. நான் பதவி விலக தயார், ஆனால் அந்த சட்டம் இருக்குன்னு சொன்னால் பின்னாலே காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக வந்து அந்த சட்டத்தை பின்வாங்கினார். இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ராஜாஜி காலத்திலே சுப்பிரமணியன் அவர்கள் தான் கல்வி அமைச்சர், அவர்தான் அந்த சட்டத்தினுடைய பொறுப்பு இருந்த அமைச்சர். காமராஜர் காலத்திலும் அவர்தான், அவர் உருவாக்கிய சட்டத்தை அவர் காலத்திலே அவரே பின்வாங்கக்கூடிய நிலைமை உருவானது. அந்த குலக்கல்வி திட்டம் என்பது மட்டும் நடைமுறையில் இருந்திருந்தால் இந்த இடஒதுக்கீடு, இந்த சமூக நீதி வரலாறு என்பது வேற மாதிரியாக இருந்திருக்கும். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக போயிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் குடும்ப தொழிலே மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு கல்வி என்கின்ற இந்த உரிமையை பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி தந்தை பெரியார் அவர்கள் செய்துதான் இன்றைக்கு சமூக நீதி காப்பாற்றப்பட்டது, இடஒதுக்கீடு அதிலே பாதுகாக்கப்பட்டது. அதன் காரணமாக அது முன்னெடுப்பு செய்யப்பட்டது. அதாவது அன்றைக்கு இருந்த 25% என்பது இன்றைக்கு அதிகமாகி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50 விழுக்காடு என்கின்ற அளவிலே நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து இந்த நம்முடைய திராவிடர் இயக்கம் இந்த இடஒதுக்கீடு, சமூக நீதி என்பதிலே, குறிப்பாக கல்வி என்பதிலே மிகுந்த அக்கறையோடு தொடர்ந்து செயலாற்றி வந்திருக்கு என்பதற்கு இவையெல்லாம் காரணம். அதற்கு பின்னாலே தமிழ்நாட்டிலே இந்த 69 விழுக்காடு என்பதோடு ஒன்றிய அரசிலே, நான் ஏற்கனவே சொன்னது போல அரசியல் சட்டத்தின் பிரிவு 340, ஒன்றிய அரசிலே பட்டியலின மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு அண்ணல் அம்பேத்கருடைய அந்த முயற்சியின் காரணமாக சுதந்திரத்துக்கு பின்னாலே கிடைத்தது. ஆனால் அரசியல் சட்டத்தின் பிரிவு 340 படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான எந்த விதமான இடஒதுக்கீடும் நடைமுறையிலே இல்லை ஒன்றிய அரசை பொறுத்தவரையிலே. 1953 காக்கா கலைஞர் என்கின்ற பார்ப்பன தலைமையிலே முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்டு அவர் தனது அறிக்கையை 1955 ஒன்றிய அரசுக்கு தருகின்றார். ஆனால் அவ்வாறு அறிக்கை தந்ததற்கு பின்னாலே கூடவே ஒரு கடிதத்தையும் தருகின்றார். தலைவர் என்கிற முறையில இந்த குழுவுடைய இந்த பரிந்துரைக்கு என்னுடைய ஒப்புதல் இல்லை, நான் அதற்கு மாறுபடுகின்றேன், இடஒதுக்கீடு என்பது பொருளாதார அடிப்படையில் தான் இருக்க வேண்டும், ஆகவே நான் இதற்கு இந்த கருத்தினை நான் இந்த குழுவினுடைய அறிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்று சொன்னது பின்னாலே ஒன்றிய அரசு, நேரு தலைமையில் இருந்த அரசு அந்த அறிக்கையின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் குப்பை தொட்டியில வீசினார்கள். அதற்கு பின்னாலே ஒன்றிய அரசில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. 1978 மொரார்ஜி தேசாய் தலைமையிலே வந்த அந்த அரசு, ஜனதா ஆட்சியிலே, அவர்கள் தங்கள் தேர்தல் வாக்குகளிலே சொன்னது போல தாங்கள் வந்தால் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைப்போம் என்று சொன்னதன் அடிப்படையில் 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பிபி மண்டல் தலைமையில் 1978 அமைக்கப்பட்டு அதற்கு பின்னால் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக விட்டார்.
டிசம்பர் 1980 மண்டல் அவர்கள் இந்திரா காந்தி இடத்துல அந்த அறிக்கையை தருகின்றார். அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் அனைத்து நிலைகளிலும் 27 விழுக்காடு வழங்கலாம் என்று பரிந்துரை இருக்கின்றது. ஆனால் மண்டல் குழு பரிந்துரை தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் அவர்கள் கண்டுகொண்ட மக்கள் தொகை பிற்படுத்தப்பட்ட மக்கள் 52 என்று சொல்லிவிட்டு பரிந்துரை 27 என்று தான் சொன்னார். காரணம், ஏற்கனவே ஒரு வழக்கில பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் என்கின்ற வழக்கில 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்று அந்த தீர்ப்பில சொன்னதன் அடிப்படையில அதன் காரணமாக தன்னுடைய அறிக்கை முற்றிலுமாக முடக்கப்பட்டுவிடும் என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு 15.7.5 22.5 இருக்கின்றது. ஆகவே 50 விழுக்காட்டிற்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 27.5 ஆகவே 27 என்கின்ற இந்த எண்ணிக்கையை அவர் எவ்வாறு அடைந்தார் என்பதற்காக இதை சொல்லுகின்றேன். 27 விழுக்காடு என்று பரிந்துரை செய்கின்றார். ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் அந்த அறிக்கையை பெற்றார்களே ஒழிய எந்த விதமான நடைமுறையும் இல்லை. அதற்காக பல அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தின. தமிழ்நாட்டிலிருந்து இங்கே போராட்டம், டெல்லி வரை சென்று போராடினார்கள். நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கையை விவாதம் செய்ய வேண்டும் என்று போராட்டம். அதற்கு பின்னாலே நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தது. ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. அதற்கு பின்னாலே வாராது வந்த மாமணி போல் சமூக நீதி காவலர் VP சிங் அவர்கள் பிரதமராக 1990 வந்து 1989 வந்து விட்டார். 1990 ஆகஸ்ட் 7 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பினை நாடாளுமன்றத்தில் அறிவித்தார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வேலை வாய்ப்பிலே 27 விழுக்காடு நேரடி நியமனங்களை அரசு வழங்கும் என்கின்றதால ஒரு ஆணையை அறிவித்தார்கள். உடனே வடநாட்டை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய ஒரு வன்முறை. டெல்லி வீதிகளிலே குரூப் A அதிகாரிகளாக இருந்த பார்ப்பனர்கள் குடும்பத்தோடு வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அங்கங்கே வன்முறை வெடித்தது. அன்றைக்கு VP சிங் அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த பாஜக தனது ஆதரவை விலக்கிக் கொண்டது. இந்த பிரச்சனையை மறைமாற்றம் செய்வதற்காக அத்வானி அவர்கள் ரத யாத்திரையை தொடங்கினார்கள். ஆகவே அந்த ரத யாத்திரை பீகார் மாநிலத்திற்கு உள்ள நுழையும் பொழுது லாலு பிரசாத் அவர்கள் கைது செய்கின்றார் அத்வானியை. அதை சாக்கு சொல்லி ஆட்சிக்கான அந்த ஆதரவை விலக்கிக் கொள்கின்றது பாஜக. VP சிங் ஆட்சி கவிழ்கின்றது. உடனடியாக காங்கிரஸ் ஆட்சி வருகின்றது. PV நரசிம்மராவ் அவர்கள் வந்தார்கள் அதற்கு பின்னாலே. ஆனால் இந்த VP சிங் படைத்த ஆணைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு. உச்ச நீதிமன்றம் உடனடியாக தடை செய்கின்றது, ஆணையை தடை செய்கின்றது. அதற்கு பின்னாலே PV நரசிம்மராவ் காலத்தில் அவர்கள் இன்னொரு ஆணையை பிறப்பித்தார்கள். இந்த இடஒதுக்கீடு 27 விழுக்காடு இதில் பொருளாதார அடிப்படையில் நலிந்த மக்களுக்கும் தரலாம் என்கிறதாக வந்த ஆணை. அதுவும் நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கும் தடை வழங்கப்பட்டது. இந்த 2 வழக்குகளுக்குமே உச்ச நீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்திராசாணி வழக்கு என்பது பெயர். அந்த வழக்கிலே இறுதியாக நவம்பர் 16 1992 உச்ச நீதிமன்றம் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது. என்ன தீர்ப்பு என்று சொன்னால், VP சிங் பிறப்பித்த அந்த 27% இடஒதுக்கீடு ஆணை செல்லும். PV நரசிம்மராவ் பிறப்பித்த அந்த பொருளாதார அடிப்படையான ஆணை செல்லாது என்று சொல்லிவிட்டு, கூடவே இந்த இடஒதுக்கீடு 50 விழுக்காட்டிற்கு மேல் செல்லக்கூடாது, பதவி உயர்வில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்டவரிலேயே முன்னேறிய பிரிவினர் என்பதை கண்டறிந்து கிரீமிலேயர் அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. இவற்றோடு சேர்த்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இதுவரை இருந்து வந்த இடஒதுக்கீடு இன்னும் 5 பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இன்னொரு 5 ஆண்டு காலத்துக்கு தான் இருக்கலாம் என்று அந்த தீர்ப்பிலே வழங்கினார்கள். அந்த தீர்ப்பின் போது நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து நீதிபதியாக இருந்த ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக தனது பதிவினை தீர்ப்பிலே வழங்கி இருக்கின்றார்கள். ஆக பெரும்பான்மை நீதிபதிகள் இந்த தீர்ப்பினை வழங்கிய நேரத்தில் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஒன்றிய அரசில் 27 விழுக்காடு நேரடி நியமனங்களை செய்தாலும் கூட அதிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்களிலேயே வசதி படைத்தவர்கள்
என்க ஒரு பொய்யான ஒரு பொருளாதார அடிப்படையிலே அதனை நிறைவேற்றி பெரும்பான்மையான அந்த வாய்ப்புள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த வாய்ப்பினை இன்றைக்கு ஒன்றிய அரசு பறித்திருக்கின்றது. பதவிகளில் இடஒதுக்கீடு என்ற காரணத்தினால இன்றைக்கு உயர் பதவிகளில் இன்னமும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உயர் பதவிகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த அளவில் அந்த இடஒதுக்கீடு ஒன்றிய அரசில் நடைபெற்ற பொழுது மீண்டும் யூபிஏ ஐக்கிய முற்போக்கு முன்னணி அரசு 2004 ஆட்சிக்கு வந்த பின்னாலே அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வியில இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி 2006 அதற்கான சட்டத்தை நிறைவேற்றுகின்றார்கள். உடனடியாக அதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதற்கும் தடை விதிக்கப்பட்டது. இறுதியாக 2008 ஏப்ரலில் தான் அந்த சட்டம் செல்லும் என்று நீதிபதிகள் சொன்னார்கள். அதற்கு பின்னாலே ஒன்றிய அரசை போல பல்கலைக்கழகங்களில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27 விழுக்காடு தரலாம் என்கின்ற அந்த நிலைமை வந்தது. ஆனால் அப்பொழுது கூட அந்த ஐஐடி, ஐஐஎம் நிறுவனங்கள்லாம் என்ன சொல்லிட்டு சொன்னால், உடனடியாக எங்களால் 27 விழுக்காடு தர முடியாது, அதனை நாங்கள் பிரித்து 9 விழுக்காடு என்று ஒரு 3-4 ஆண்டுகள் அதனை பிரித்து தான் எங்களால் தர முடியும் என்று சொன்னார்கள். அதற்கும் அரசு ஒத்துக்கொண்டது. ஆக 2008 அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டாலும் கூட அதற்கு பின்னாலே ஏறத்தாழ 2013-14 வரையில முழுவதுமான 27 விழுக்காடு என்பதாக நடைமுறை இல்லை. இந்த அளவிற்கு இடஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசை பொறுத்தவரையில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உச்ச நீதிமன்றமும் சரி ஒன்றிய அரசும் சரி தொடர்ந்து தன்னுடைய வஞ்சகத்தன்மையை தொடர்ந்து செய்து வருகின்றது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்திராசாணி வழக்கிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம்தான் பதவிகளில் இடஒதுக்கீடு செல்லும் என்பதற்கான தீர்ப்புக்கு நாடாளுமன்றத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 16(4)A என்கின்ற பிரிவு உருவாக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டது. அப்பொழுதே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு பதவிகளில் வேண்டும் என்பதனால கோரிக்கை இருந்த பொழுது அதனை அன்றைக்கு காங்கிரஸ் அரசு நிராகரித்து விட்டது. இன்றளவும் கிடையாது. இதன் காரணமாக என்ன நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு ஒன்றிய அரசு அளவிலே நீங்கள் எந்த பதவி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்ந்து இருந்தும் கூட உயர் பதவிகளில் இன்னமும் அடைய முடியாத நிலையை தான் நாம் பார்க்கின்றோம். இதற்கான ஒரு குறிப்பேட்டினை எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அது RB OBC SC ST adequately represented data speaks என்கின்ற இந்த புத்தகம். இது ஹிந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருடைய கையிலும் இருக்கின்றது. இது அரசு கொடுத்த தகவல் தான், நாமளாக எதுவும் உருவாக்கவில்லை. ஒவ்வொன்றும் சென்ட்ரல் செக்ரட்டரி, ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். செக்ரட்டரி 89, SC 1, ST 3, OBC 0. அடிஷனல் செக்ரட்டரி 93 மொத்த பதவிகள், SC 6, ST 5, OBC 0. ஜாயிண்ட் செக்ரட்டரி 275 பதவிகள், SC 13, ST 9, OBC 19. டைரக்டர் பொசிஷன் 288, SC 31, ST 12, OBC 40 என்பதாக ஒன்றிய அரசுடைய குரூப் A என்கின்ற நிலவிலே இருக்கின்றது.